வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் 8 வரமிளகாய், 1 கப் சின்ன வெங்காயம், இது ரெண்டையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். அரைத்த விழுது கூட 7 தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இது நீங்கள் மைய அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாவே போதும். தொக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணுங்கிறதுக்காக இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே பயன்படுத்திக்குவோம். ஒரு 50 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், இது எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. பருப்பு நல்லா செவந்ததும் 2 சின்ன கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அதை போட்டுக்கோங்க. அது கூடவே சிறிதளவு கருவேப்பிள்ளை, 20 பல் பூண்டு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு லேசாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதை இதோட சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். இது கூடவே தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தொக்குல இருக்கிற நீரெல்லாம் வற்ற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா வேகிறதுக்கு மீடியம் ஃப்ளேம்ல 12 to 15 நிமிஷம் ஆகும். தொக்குல இருக்கிற நீரெல்லாம் போய் இப்ப எண்ணெய் உங்களுக்கு பிரிஞ்சு வந்திருக்குது. இதுதான் சரியான பதம். இந்த சமயத்துல நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த தொக்கை 1 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். மிக மிக சுவையான, எளிதான, ஆரோக்கியமான தக்காளி தொக்கு தயாராயிருச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.